தம்பி வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. மணி அண்ணன் பேசுகிறேன்ப்பா. சொன்னா மணிண்ணா. யூடியூப் சேனல் இன்டர்வியூ வந்திருக்கேன். சொன்னா. அது என்னன்னா, அந்த மதுரை மாநாட்டில் வந்து பவுன்சரால் தூக்கி வீசப்பட்ட நபர் வந்து நீ இல்லை, இந்த இன்னொரு பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காப்புல. அவங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்னு கேளுங்க, நான் ரெடி எடுத்து வந்து கொடுக்க. உங்களுக்கு ஏதாவது கட்சியினுடைய தரப்புல இருந்து ஏதாவது ஒரு அழுத்தமானது கொடுக்கப்பட்டதா? நான் தாவேக்கான்னு சொல்லல, எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து வேற ஏதாவது அழுத்தமானது கொடுக்கப்பட்டதா? அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவரா இல்ல இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட பரிச்சயமே இல்லாத ஒருத்தரா? அவர் யாருன்னே எனக்கு தெரியல. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க 1967 1977 இந்த 2 தேர்தலை வந்து மேற்கோள் காமிப்பதற்கான காரணம் என்னவென்றால் மக்கள் புரட்சி வெடித்தது. அதனால வந்து இங்க வந்து கூத்தாடிகள், சினிமாக்காரர்கள் என்று யாரையும் விமர்சிப்பதற்கு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எந்த அருகதையுமே கிடையாது. 1967 திமுக என்ற கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு ஐயா எம்ஜிஆர் என்கின்ற கூத்தாடியினுடைய உதவி இருந்ததால் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக கட்சியை சார்ந்தவர்களை பார்த்து கேள்வி கேட்க, ஆட்சியில யாரு இருக்கிறா? யாரு சமூக நீதி பேசுறா? யாரு சமத்துவம் பேசுறா? இது பெரியாரிய வழியில் ஆட்சி நடக்கிறது என்று யார் சொல்றா? அப்ப விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாங்க. அதற்காக தானே தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி அவர் ஏன் போறாரு? எதற்காக அரசியல் கட்சி நம்ம ஆரம்பிச்சோம்?